இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்தது? ச்சே. ஸ்கூல்ல நல்லா பாத்தியா? அங்க இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். குழந்தை உன் கூட இருக்காளான்னு. ஹலோ, சரி, ஓகே. வண்டிடு, வண்டியை வீட்டுக்கு விடு. நான் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்கேன். வீரா, என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? வீரா, வீரா, குழந்தை எங்க? எங்க தேடியும் காணோம் வலிமா. வலிமா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. குழந்தை எங்க இருக்கானே தெரியல. என்ன சொல்ற? அவ எங்க போயிருக்க போறா? அங்க யார்கிட்ட விசாரிச்சு பாத்தீங்களா? ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு வலிமா. படிக்கிற குழந்தை எங்கேயுமே கனியை காணோம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. வீரா, பாப்பா, கனி, Oh, what a surprise. கலெக்டர் வீரா மேடம், நீங்க தான் கனியோட அம்மாவா? என் பையன் சித்துவும் கனியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கனி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரே இடம், அதான் கூட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. விளையாடிட்டே இருந்தால அப்படியே தூங்கிட்டேன். ரொம்ப நெருங்கிட்டோம் கலெக்டர் மேடம், கிட்டத்தட்ட உறவுக்காரங்க மாதிரி. வா, வாடா. வலிமா, கனியை கூட்டிட்டு உள்ள போங்க. எங்கம்மா போயிட்ட நீ? இந்த தடவை பாப்பா பத்திரமா வந்துட்டா. அடுத்த தடவை இதே மாதிரி பத்திரமா வருவாளான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமா இருங்க. எதுக்கு பதட்டமா இருக்க? என்னாச்சு? சித்துவ காணுங்க. என்ன காணுமா? எங்க போனா? ஸ்கூல் விட்டு வரலையானோ? இல்லங்க, வழக்கமா நம்ம கார் டிரைவர் தானே கூப்பிட போவாரு. அவர் அவனை ஸ்கூல்ல காணும்னு சொல்றாருங்க. எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன், எல்லா பக்கமும் தேடிட்டேன். யாருக்குமே எதுவுமே தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உள்ளே பாத்துக்கிறத தவிர உனக்கு என்ன அவ்வளவு பெரிய வேலை? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டேன். இல்லங்க, பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பான்னு நினைச்சேங்க. முட்டாள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போற வயசாது. அறிவு கிட்ட எங்க என்னாச்சுங்க? உள்ள எங்க? சித்து, சித்து எங்கங்க? சித்து ஒன்னும் கிடைக்கல. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை கொன்னு புதைச்சிருவேன். அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? எப்பவும் நான் வர நம்பிக்கையில இருந்துட்டேங்க. சித்து எங்கடா போன? வாய மூடு. அரசியல் தொழில் பண்ற இடம்னு என்ன சுத்தி எவ்வளவு எதிரிங்க இருக்காங்க தெரியுமா? நான் மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பொண்டாட்டிய வாழ்றவங்க உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? எத்தனை தடவை உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன், புள்ள விஷயத்துல கவனமாரு கவனமாருன்னு. இப்ப கோட்டை விட்டு அழுதுட்டு இருக்கிற உன்ன.
பாரு குட்டி, இங்க பாருடா. அழாத அழாத. அப்பா அம்மா யாரும் அடிக்க மாட்டாங்க. நான் வேணா உன் வீட்டுக்கு போன் பண்ணி உன்னை யாரும் அடிக்க கூடாதுன்னு சொல்லட்டுமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வீட்டுக்கு போலனா உன்னை தேடுவாங்கல்ல, காணும்னு பயப்படுவாங்கப்பா. நான் வேணா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடவா? வா. சித்து குட்டி, சொன்னா கேட்கணும். யாரு, என்னாச்சு? அன்னைக்கு வந்தார்லடா ஆதித்யான்னு, அவரோட பையன். இதோ இவ கூட படிக்கிறான். இவன் ஏதோ மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டானா, அதனால வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அடிப்பாருன்னு ரொம்ப பயப்படுறான்டா. போகவே மாட்டேங்கிறான். அவங்க வீட்டுல தேடுவாங்கல்ல. டேய் தம்பி, என் கூட வா. மாட்டேன். அட வாடா, உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும்டா. என் ஃப்ரெண்டு தான், நான் சொல்லிக்கிறேன், வா. மர பாத்து பத்திரமா கூட்டிட்டு போ. குடி சாப்பிடு. ஏன்டா ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு 2 மார்க் தானடா கம்மி, இதுக்கு அவங்க அப்பா உன்னை திட்டிட்டு இருக்கிறாரு? ஐயோ அங்கிள், பெல்ட்டாலே அடிப்பாரு. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் பிளேஸ் போகவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி அடிப்பாரு. நானும் நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சு படிச்சேன் அங்கிள். ஆனா என்னால ஃபுல் மார்க் வாங்க முடியல. சரி, நீ அழுகாத. எதுவும் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இப்படி அழுது பயந்து ஒதுங்கி ஓடக்கூடாது, புரியுதா? சித்து, அம்மாவை விட்டு எங்கடா போன நீ? என்னடா பையன் இவ்வளவு நேரமா காணோன்னு பதறிட்டு இருந்தோமே, இவன் கொண்டு வந்து விடுறானேன்னு குழப்பமா இருக்கா? கலெக்டர் வீட்டில் ஒரு சின்ன வெடி போட்டா கூட இங்க பாமே வெடிக்கும். இந்த தடவை உங்க பையன் வந்துட்டான், ஒரு தடவை வந்துடுவான்னு சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் பார்த்து. ஏய் யாரா நீ? அவளை தொட்டா நீ எதுக்கு பிரச்சனைக்கு வர? நீங்க பெரிய பிஸ்னஸ் மேன் சார். நான் யாருங்கிறது முக்கியமே இல்லை, நான் என்ன செய்வேங்கிறது தான் முக்கியம். எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா உனக்கு அப்படி இல்லைல்ல. அவங்களுக்கு எப்படி குடும்பம் குழந்தைன்னு எல்லாமே இருக்கோ, அதே மாதிரி உனக்கும் இருக்குல்ல. கொஞ்சம் பார்த்து.